உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இதனுடைய கிரீக் லாங்குவேஜ்ல போக எனக்கு ஒரு கைடன்ஸ் வந்தது. அங்கே அமேன் சித்தம் என்பதற்கு அமேன் டெலமா என்றதான ஒரு வார்த்தை தான் சொல்லி இருக்கிறது. அதனுடைய மூல வார்த்தை என்ன என்று பார்க்கும்போது அது தெலோ என்றதான வார்த்தையில் நின்றுதான் உருவாயிருக்கிறது என்று சொல்லி என்னுடைய இதயம் மகிழ ஆரம்பித்தது. ஏனென்றால் நான் அமேன் துகத்தில் என்ன சத்தம் கேட்டேனோ அது நான் வார்த்தையிலே கண்டடைந்தேன். எந்த அதிகாரம் என்று கர்த்தர் சொன்னாரோ அந்த அதிகாரத்திலேயே கண்டடைந்தேன். தெலோ என்று சொன்னால் என்னுடைய மனசில் இருக்கிற விஷயம், நான் உத்தேசித்திருக்கிற விஷயம், அல்லாவிட்டால் நான் தீர்மானித்திருக்கிற விஷயம், அதுவும் அல்லாவிட்டால் என்னுடைய ஆசை எதுவாய் இருக்கிறதோ அந்த ஆசையா இருக்கிற விஷயம். நீங்கள் ஒருவருடைய தெலோக்குள்ள அமேன் ஏற போகிறீர்கள். இயேசுவானவர் என்ன சொல்கிறார்? உம்முடைய சித்தம் போலவே. ஆமென். யாகுவேனுடைய தெலோ, யாகுவேனுடைய இதயத்தில் இருக்கிற விஷயம், யாகுவே உத்தேசிக்கிற விஷயம், யாகுவேனுடைய ஆசை அது பரலோகத்தில் போலவே இந்த பூமியிலேயும் செயல்படுவதாக. அன்பார்ந்த பிள்ளைகளே, எனக்கு ஒரு விஷயம் உறுதியாயிற்று. பரலோக தகப்பனுடைய உள்ளத்தில் என்ன உத்தேசமா இருந்ததோ, பரலோக தேவன் இந்த பட்டணத்தில் எதை செய்ய விரும்புகிறாரோ, பரலோக தேவன் உங்களுடைய ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவருடைய ஆசை எதுவோ, இஷ்டம் எதுவோ, சித்தம் எதுவோ அது போல இந்த ஹோலுக்குள் இந்த பிற்பகல் நிறைவேற்றாமல் இந்த பிற்பகல் அவர் இதுக்குள் இருந்து உங்களை வெளியே விடுவதில்லை.